ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எக் வச்சு உளுந்து ஆம்லேட் பார்க்கலாம். எக்கு உளுந்து சேர்ந்து ஆம்லேட் பண்ண போகிறோம். சூப்பராக இருக்கும். ஹெல்த்தி, ரொம்ப ஹெல்த்தி. நிறைய ப்ரோட்டீன் இருக்குது உளுந்தில். இதை நான் ஒரு 100 கிராம் உளுத்தம்பருப்பு எடுத்து ஒரு 3/4 ஹவர் 1 ஹவர் அவ்வளோ ஊற போட்டால் போதும். ரொம்ப நேரம்லாம் ஊற வேண்டாம். அவ்வளோ நேரம் ஊறினா போதும். அதை நான் மிக்சி ஜாரில் அப்படியே சேர்த்துக்கிறேன். தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. இது நம்ம வடை சுட போகிறது இல்லை, ஆம்லேட் தான் போட போகிறோம். தண்ணியோட சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு முட்டைக்கும் உளுந்து பருப்புக்கும் சேர்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சம் ஒரு 7-8 மிளகு போட்டுட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்ப திக்காக இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு இது. வேற பவுலுக்கு மாற்றிடலாம். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ எடுத்துக்கோங்க. இன்னைக்கு ஒரு 2 முட்டை மட்டும் நான் ஊற்ற போகிறேன். அதில் ஆம்லேட் போடுறதுக்கு கொஞ்சம் ஒரு பச்சை மிளகாவும் ஒரு ஆனியனும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஆம்லேட் போடும்போது ஈஸியாக இருக்கும். ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா இந்த மாவோடு சேர்த்து கட்டி கட்டியாக இருக்கும். அதனால் ரொம்ப பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. கட்டி கட்டியாக இருந்ததுன்னா அப்புறம் கல்லில் போடும்போது தடி தடியாக வரும். அதனால் நல்லா பிசைஞ்சு உதுத்து விட்டுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஆம்லேட் போடுறதுக்கு. இந்த மாதிரி ஊற்றி விட்டுட்டு நம்ம அதை மாவோடு சேர்த்துடலாம். உப்புலாம் போட்டாச்சு, போட வேண்டாம். உப்பு போட்டு மாவில் வந்து அரைச்சாச்சு. ஒரு 2 முட்டை எடுத்துருக்குறேன். 2 முட்டைங்கிறது நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை எத்தனை தேவையோ ஊற்றிக்கலாம். நான் இன்னைக்கு 2 மட்டும் ஊற்றிக்கிறேன். நல்லா மிளகுலாம் போட்டு அரைச்சாச்சு, பெப்பர்லாம் போட வேண்டாம். ஸோ இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நல்லா சாஃப்டாக வரும். சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது, இந்த ஆம்லேட் வந்து. அதுதான் சூப்பராக அடித்து எடுத்தாச்சு. நல்லா ஃப்ளப்பியாக வரும். நல்லா கல் காய போட்டுக்கோங்க. நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஊற்றிக்கலாம். இந்த கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஊற்றுங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு முட்டை ஊற்றிக்கலாம். சின்னதாக வேணும்னா சின்னதாக ஊற்றிக்கோங்க. பெருசாக ஆம்லேட் வேணும்னா இன்னும் கொஞ்சம் மாவு ஊற்றிட்டு நல்லா பெருசாக ஊற்றிக்கலாம். நல்ல ஹை ப்ரோட்டீன் இது. காலையில் 2 சாப்பிட்டு போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். முட்டை உளுந்து ரெண்டுமே நல்ல ஹெல்த்தி. நல்ல ப்ரோட்டீன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஹை ப்ரோட்டீன் இது வந்து காலையில் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இது சாப்பிட்டுட்டு நல்ல வேலைக்கு கிளம்பினா நல்லா எனர்ஜியாக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், உளுந்து எக் ஆம்லேட். அப்படியே கூட சாப்பிட்லாம், தொட்டுக்கிறதுக்கு எதுவும் வேணாம். நான் கொஞ்சம் கத்திரிக்காய் கொஞ்சம் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு என்ன தேவையோ அதை தொட்டுக்கிறதுக்கு வச்சுக்கோங்க. சட்னி வச்சுக்கலாம். அன்றைக்கி கத்திரிக்காய் கொஜ்ஜி கொஞ்சம் பண்ணியிருந்தேன், அதே கொஞ்சம் ஊற்றிக்கிறேன், நல்லாயிருக்கும். கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம் போட்டு
வேக வச்சு கொஞ்சம் புளி போட்டு கடையிறது நல்லா இருக்கும். இது சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா மாவையும் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அதை சூப்பராக ஊற்றி சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உளுந்து முட்டை சேர்த்து செய்கிறது எப்படி இருக்குது, டேஸ்ட் நல்லா இருக்கு அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க, அது ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.